அகலங்கம் அனந்த. நாம் பார்க்கும் இந்த ஜம்பை ஊர்ப்பகுதி திருக்கோவிலூரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ஜம்பை மற்றும் திருக்கோவிலூர் தாலுகா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தது. நாம் இங்கே குன்றுக்கு அருகே செல்கின்ற பாதையில் வைக்கப்பட்டுள்ள தொல்லியல் துறையின் தகவல் பலகையை பார்க்கிறோம். தொல்லியல் துறை, பிராமி கல்வெட்டுகள், ஜம்பை. நாம் இங்கே மதுரை சமண பண்பாட்டு மையத்தினால் வைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்லாப்பினாலான தகவல் வழிகாட்டி பலகையை பார்க்கிறோம். சமண சின்னம், ஜம்பை தமிழ் பிராமி கல்வெட்டு படுக்கைகள் என்று எழுதப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் பழம் தமிழகத்தின் நடுப்பகுதியான நடுநாடு, மலையமான் நாடு என்றும் ஓய்மா நாடு என்றும் 2 பெரும் பிரிவுகளாக விளங்கியுள்ளது. மலையமான் நாடு தற்கால கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, சேர்வராயன் மலையின் சில பகுதிகளை தன்னகத்தே கொண்டது. இதனை மலையமான்கள் எனும் மரபினர் ஆட்சி புரிந்தனர். இம்மலையமான்களின் தலைநகராக அக்காலத்திய கோவலூர், அதாவது தற்காலத்திய திருக்கோவிலூர் விளங்கியது. சேரர்களுக்கு கீழே கட்டுப்பட்ட அதிகர் மரபிலே தோன்றிய அதியமான் நெடுமான் அஞ்சி தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான். இவன் திருக்கோவிலூரை முற்றுகையிட்டு வெற்றிவாகை சூடினான் என்பதை சங்க இலக்கியங்கள் வெளிப்படுத்துகின்றன. தர்மபுரி மாவட்டம் அதியமான் ஆட்சி காலத்தில் தகடூர் என்று பெயர் பெற்றிருந்தது. அக்காலத்திய தகடூர் நாட்டின் வடக்கு எல்லை சித்தூர் வரை விரித்திருந்தது. பாலாறு, தென்பெண்ணை, காவிரி ஆகிய 3 ஆறுகள் தகடூர் நாட்டில் ஓடின. அதியமான் மூவாற்று பெருந்தலைவனாக மதிக்கப்பட்டான். அதியமான்கள் மௌரிய படைகளை எதிர்த்து போரிட்டுள்ளனர். சகல மங்களம் ஆதி தீர்த்தம் நித்யோத்சவம் மணி. நாம் இங்கே குன்றுக்கு அருகே செல்கின்ற பாதையில் வைக்கப்பட்டுள்ள தொல்லியல் துறையின் தகவல் பலகையை பார்க்கிறோம். தொல்லியல் துறை, பிராமி கல்வெட்டுகள், ஜம்பை. இதனருகே பாதுகாக்கப்பட்ட சின்னம் என்று தொல்லியல் துறையினரால் வைக்கப்பட்டுள்ள தகவல் பலகையை பார்க்கிறோம். நிலையம் ஜினானா. நாம் இங்கே தொல்லியல் துறையினரால் வைக்கப்பட்டுள்ள தகவல் பலகையை பார்க்கிறோம். ஜம்பை பண்டை தமிழ் கல்வெட்டு, தமிழ் பிராமி. இம்மலையின் குகைத்தலத்தில் உள்ள பாறையில் பண்டை தமிழ் எழுத்துக்கள், தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. இக்கல்வெட்டின் வாசகம் சதிய புதோ அதிய நெடுமான் அஞ்சி ஈத்த பள்ளி என்பதாகும். அதியன் நெடுமான் அஞ்சி அமைத்த பள்ளி என்பது இதன் பொருள். இக்கல்வெட்டின் எழுத்தமைதியை கொண்டு இதனின் காலம் கிபி 1 நூற்றாண்டு எனலாம். சங்க காலத்தில் தகடூரை இன்றைய தர்மபுரி தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த அதியமான் நெடுமான் அஞ்சி என்கிற சிற்றரசன் பற்றி புறநானூறு எடுத்துரைக்கிறது. மௌரிய பேரரசின் அசோகனது பாறை கல்வெற்றில் சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் சதிய புத்திரர் ஆகியோரை பற்றி குறிப்பிடுகிறது. சதிய புத்திரர் என்பார் அதியர் மரபினரே என்பதற்கு சான்றாக இக்கல்வெட்டு வரலாற்றுக்கு துணை நிற்கிறது. தொல்லியல் துறை சமணத்தின் வாழ்வியல் நெறியான எவ்வுயிர்க்கும் தீங்கு விளைவிக்காத அகிம்சை தர்மம் சங்ககால தமிழ் சமூகத்தின் அஸ்திவாரமாக திகழ்ந்தது. இந்த அஸ்திவாரத்தின் மேலேதான் சமணத்தின் அடைக்கல தானம், அன்னதானம், கல்விதானம், மருத்துவ தானம் என்ற 4 வகை தானங்களும் அறத்தின் வழியிலான நீதி வழுவாத அரசாட்சி முறை என்ற கட்டமைப்பும் எழுப்பப்பட்டிருந்தது. இச்சமணத்தின் வாழ்வியல் நெறித்தடத்தில் நடந்து சமுதாயத்திற்கு வழிகாட்டியவர்களே பண்டை தமிழ் புலவர்கள் மற்றும் பாணர்கள். புலவர்கள் மன்னன் மக்களை வருத்தாத ஆட்சி நடத்தவும் வழிகாட்டினார்கள். ஒரு நாட்டில் போரினால் ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சி மக்களின் வறுமையான பசி, பட்டினி வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்லும் என்பதை மூவேந்தர்களுக்கும்
சிறு குறுநில மன்னர்களுக்கும் உணர்த்தினார்கள். இந்த புலவர்கள் பரம்பரையில் தோன்றியவரே பெண்பார் பெரும்புலவர் ஔவையார். சங்க இலக்கியங்கள் எழுதிய புலவர்களில் 473 பெண்பார் புலவர்கள் முக்கியமானவர்கள். இந்த பெண்பார் புலவர்களில் பாடல் இயற்றும் புலமையில் தலை சிறந்து விளங்கியவரே பெரும்புலவர் ஔவையார். லோக்யபூஷணம் அஹம். இங்கே இந்த குன்றை இந்த பக்கத்திலிருந்து பார்த்தால் யானையை செதுக்கியது போன்ற தோற்றத்தில் காணப்படுகிறது. இயற்கை செதுக்கிய இந்த யானை போன்ற தோற்றம் கொண்ட குன்று மதுரையில் ஒத்தக்கடை பகுதியிலுள்ள யானை மலையை நினைவுக்குள்ளே கொண்டு வருகின்றது. அகிம்சை நடையின் விழுப்புரம் மாவட்டத்தின் பொறுப்பாளர் திரு குமார் மற்றும் அகிம்சை நடையின் பொறுப்பாளர் திரு பாஸ்கர் அவர்கள் ஜம்பை ஊர் பகுதியின் சிறுவர்களுடன் நிற்கின்றனர். இந்த தொன்மை தரிசனம் டிவியின் தயாரிப்பான மதுரை யானமலை குறித்தான ஆவணப்படத்தை அவசியம் பார்க்கவும். சரணம் சூரியன் மேற்கு திசையில் சென்று அடையக்கூடிய மாலை நேரம். பிரபத்யே சரணம் பிரபத்யே. ஜம்பை ஊரின் குன்றுப்பகுதியின் அருகிலிருந்து பார்க்கிறோம். மாலை நேரம். சூரியன் மேற்கு திசையில் சென்று அடையக்கூடிய மாலை நேரம். யானை குன்றிலிருந்து பக்கவாட்டு பகுதிக்கு சென்றால் இங்கே பிராமி கல்வெட்டுகள் ஜம்பை என்று குறிப்பிடும் தொல்லியல் துறையின் வழிகாட்டி பலகையை பார்க்கிறோம். இதனருகே பாதுகாக்கப்பட்ட சின்னம் என்ற அறிவிப்பு பலகையை பார்க்கிறோம். இந்த பகுதியிலிருந்து மலைக்கு மேலே ஏற வேண்டும். இங்கே குகைப்பகுதிக்கு அருகே வந்துவிட்டோம். குகையின் வெளிப்பகுதி முழுவதும் பாதுகாப்பிற்காக தொல்லியல் துறையினரால் இரும்பு கம்பி தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். குகைக்கு முன்னர் வந்துவிட்டோம். குகைக்குள்ளேதானே புகழ்பெற்ற பிராமி கல்வெட்டுகள் வெளிப்படுகின்றன. இரும்பு கம்பி கதவை திறந்து உள்ளே செல்கிறோம். குகைக்கு முன்னர் காணப்படும் விசாலமான இடத்திற்கு வந்துவிட்டோம். குகையின் உள்ளே ஒரு சிறிய ஒற்றைப்பாறையில் பிராமி கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இங்கே திரு குமார் அவர்களும் திரு பாஸ்கர் அவர்களும் இந்த பிராமி கல்வெட்டு எழுத்து பொறிப்புகளை காட்டுவதை பார்க்கிறோம். கேட்டீங்களா சார்? சேர சோழ பாண்டியர்கள் சதிபுத்திரன்றது யாரு? அப்ப சந்திரகுப்த மௌரிய காலத்துல சதிபுத்திரம் அதிகமாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையார் சதிபுத்திரோ அப்படின்னு அந்த நம்ம இது பார்த்த பாருங்க. அப்ப இதுதான் 4வதா ஒரு ராஜ்யம் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து சேர சோழ பாண்டியர் மட்டும்தான் தெரிஞ்சது. அப்போ சதிபுத்திரன்றது யாரு? அதியமானுக்கு நெல்லிக்கனி ஈத்த பாழினா பள்ளி. இக்கல்வெட்டு எழுத்துக்களை வாசித்தால் சதியதுபுதோ அதிய நெடுமான் அஞ்சி ஈத்த பாலி என்று வாசிக்கலாம். சத்திய புத்திரரான அதியமான் நெடுமான் அஞ்சி என்பவன் இப்பாலியை அதாவது பள்ளியை அமைத்தான் என்பது இக்கல்வெட்டின் பொருளாகும். மௌரிய பேரரசன் அசோகன் தனது காலத்தில் வெட்டப்பட்ட பாறை கல்வெட்டில் சேர சோழ பாண்டியரோடு சத்திய புத்திரர் என்ற அரச மரபினரும் தனது தென் எல்லையில் சுதந்திர ஆட்சியாளராக விளங்கினர் என்று குறித்துள்ளான். அசோகன் குறிப்பிடும் சத்திய புத்திரர்கள் என்ற வார்த்தை குறிப்பிற்கு நாம் இங்கு ஜம்பையில் பார்க்கும் இந்த கல்வெட்டு பிராமி எழுத்துக்களே சாட்சியாக திகழ்கின்றன. குகையின் அடித்தள ஓரப்பகுதியில் வரிசையாக படுக்கைகள் வெட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் சமண முனிவர்கள் தங்கியிருந்து அடைக்கலம், கல்வி மற்றும் மருத்துவம், அன்னதானங்களை மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள் என்பதை உணர்த்துகிறது.
நாம் இந்த முதலாம் குகையின் அடித்தள பாறையின் மேலே காணப்படும் இந்த துளைப்பகுதியை பார்க்கிறோம். சமண முனிவர்கள் மூலிகைகளை போட்டு அரைக்கும் ஒரு அமைப்பாக அறிய முடிகிறது. இவ்வமைப்பு சமண முனிவர்கள் இங்குள்ள மக்களுக்கு மூலிகை மருத்துவம் செய்துள்ளார்கள் என்பதற்கான தடயங்களாக வெளிப்படுகிறது. இணையடிகள் தான் கர்நாடக மாநிலத்தில் பிரம்மகிரி என்ற இடத்தில் காணப்படும் மௌரிய மன்னன் அசோகனுடைய கல்வெட்டு சோழ, பாண்டிய, கேரள புத்திர, சத்தியபுத்திர ஆகிய தென்னிந்திய அரச பரம்பரையினரை குறிக்கிறது. இவர்களுள் சத்தியபுத்திரர்கள் யார் என்பதில் நீண்ட காலமாக கருத்து வேறுபாடுகள், குழப்பம் நிலவி வந்தது. ஆனால் தற்போது கிடைத்துள்ள ஜம்பை கல்வெட்டின் மூலம் அதியமான் மரபினரே சத்தியபுத்திரர்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. பல்வேறு கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்து ஒரு வரலாற்று உண்மையை வெளிப்படுத்தி இருப்பதனால் இந்த ஜம்பை கல்வெட்டு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற கல்வெட்டாக திகழ்கிறது. ஜோதி எரிமொழித்து பொன்மணிகள் தூற்றின போல் ஓத தெழு கதிரோன் ஒளி வந்து மிக எரிப்ப சீத. இந்த பெரிய குகையும் இதற்கு முன்னர் காணப்படும் இந்த விசாலமான பரப்பளவு கொண்ட இந்த இடம் இங்கு சமண முனிவர்கள் தங்கியிருந்து இப்பகுதி மக்களுக்கு கல்வியை கற்பிக்கும் பள்ளியாக இவ்விடம் செயல்பட்டுள்ளதை கல்வெட்டு எழுத்துகளின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஜம்பை ஊர்ப்பகுதியும் அதியமான் நெடுமான் அஞ்சி ஆட்சியின் எல்லைக்கு உட்பட்டது என்பதை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் கடையேழு வள்ளல்களுள் ஒருவனாக போற்றப்பட்டான் அதியமான் நெடுமான் அஞ்சி. ஆகவே அதியமான் சமண துறவிகளுக்கு இவ்விடத்தில் இருப்பிடம் அமைத்து கொடுத்து உதவியுள்ளான் என்ற கல்வெட்டு செய்தியானது சத்தியபுத்திரரான அவனது அறம் சார்ந்த அரசாட்சியின் மேன்மையை காட்டுகின்றது. அதியமான் நெடுமான் அஞ்சியின் அவைக்கள புலவரான சமணத்தின் பெண் புலவரான ஔவையார் இவ்விடத்திற்கு வந்து சமண துறவிகளை வணங்கிவிட்டு சென்றிருப்பார் என்பதில் ஐயமில்லை. தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக வைக்கப்பட்டுள்ள இந்த தகவல் பலகையில் இக்கல்வெட்டின் எழுத்தமைதியை கொண்டு இதனின் காலம் கிபி முதல் நூற்றாண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே தகவல் பலகையில் மௌரிய பேரரசன் அசோகனது பாறை கல்வெட்டில் சதியபுத்திரர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சதியபுத்திரர் என்பார் அதியர் மரபினரே என்றும் வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் அசோகரின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு என வரலாற்று குறிப்புகள் விளக்குகின்றன. ஆகவே சத்தியபுத்திரனான அதியமான் நெடுமான் அஞ்சியும் அசோகரின் சமகாலத்தைச் சேர்ந்தவனாக அறியப்படுகிறான். திரு கணியன் பாலன் அவர்கள் எழுதிய பழந்தமிழ் சமுதாயமும் வரலாறும் என்ற நூலில் அதியமானின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்று பதிவு செய்துள்ளார். ஆகவே தொல்லியல் துறை தற்பொழுதுள்ள தவறான தகவல் குறிப்புகளை அகற்றிவிட்டு உண்மையான வரலாற்று காலத்தின் குறிப்புகள் தகவல் பலகையில் இடம்பெற ஆவண செய்ய வேண்டும். இக்கல்வெட்டு எழுத்துகளின் மூலமாக இந்த பகுதியில் சமண சமயம் சிறந்து விளங்கியதை அறிய முடிகிறது. பெண்பார் பெரும்புலவர் ஔவையார் தன்னை காண வந்துள்ளார் என்று வாயிற்காவலன் அதிகைமானுடன் வந்து சொன்னவுடன் அவன் பெருவியப்படைந்தான். ஔவையார் பெரும் புலவராயிற்றே, சேரமான் மாவென்கோ பாண்டியன் காண பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி சோழன் ராசசூயம் வேட்ட பெருநறுக்கிள்ளி ஆகிய மூவேந்த மன்னர்களை பாடிய ஔவையா இந்த சிற்றரசன் அதிகமானை பாட வந்திருக்கிறார் என்று பெருமகிழ்ச்சி அடைந்தான். வேற்று தேசத்திலிருந்து கரும்பினை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து உதவிய அதிகர் மரபிலே தோன்றியவன் அதிகமான் நெடுமான் அஞ்சி. கரும்பினும் இனிக்கின்ற கன்னித் தமிழன்பால் பெருங்காதலுடன் திகழ்ந்தவன் அதிகமான். பெரும்புலவர் ஔவையின் தேன் தமிழ் பாடலுக்கு அடிமையாகி ஔவையை தனது அவைக்கள புலவராக அமர்த்தி தமிழுக்கு சிறப்பு சேர்த்தான். ஔவையார் மீது அதிகமான் நெடுமான் அஞ்சி கொண்ட அன்பின் எல்லை அவன் அரிதாக பெற்ற கருநெல்லிக்கனியை தான் உண்ணாது ஔவைக்கு கொடுத்து மகிழ்ந்த பெரும் குணத்தை காட்டியது.
கருநெல்லிக்கனியானது நெடுநாள் வாழக்கூடிய மருத்துவ குணம் கொண்டது. ஆகவே எங்கே கருநெல்லியை ஔவையிடம் கொடுக்கும்போதே அக்கனியின் சிறப்பை சொன்னால் ஔவை அக்கனியை வாங்க மறுத்து விடுவாளோ என்று கருதி முதலில் ஔவைக்கு உண்ண கொடுத்து அவர் உண்ட பின்னரே அக்கனியின் சிறப்பினை கூறி ஔவையை திகைப்படையச் செய்தான். அதென்ன அந்த கருநெல்லியின் சிறப்பு? பல ஆண்டுகளுக்கு ஒரு முறையே காய்க்கும், மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது. அதுவும் ஒரே ஒரு கனி மட்டுமே காய்க்கும். அதிகமான் நெடுமான் அஞ்சி கருநெல்லியை ஔவையாருக்கு கொடுத்து நீண்ட காலம் தமிழ் வளம், அகிம்சை தர்மம், அறம் போன்றவைகளை வாழ வைத்து விட்டார். இங்கே குகை போன்ற அமைப்பை பார்க்கிறோம். ஜம்பை பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் வழிகாட்டி முன் செல்ல மலைப்பகுதியில் ஏறுகிறோம். போரில்லாத நிலையை பழந்தமிழக நிலப்பரப்பில் உருவாக்க ஔவையார் முயற்சித்தார் என்பதை புறநானூற்று பாடல் வரிகள் காட்டுகின்றன. அதிகமானின் மீது போர் தொடுக்க தொண்டைமான் ஆயத்தமானான். ஔவையாரின் சமாதான பேச்சுவார்த்தையில் தொண்டைமான் இணங்கி போரிற்கான திட்டத்தை கைவிட்டான். மற்றொரு காலத்தில் பண்டைய மதுரையில் நடந்த போர் வெற்றி விழாவில் பாண்டியன் உக்கிரப் பெருவெழுதியும் சோழன் ராசசூயம் வேட்ட பெருடற்கிள்ளியும் சேரமான் மாரி வெண்கோவும் ஒருங்கிணைந்து கலந்து கொண்டதை பார்த்து பெரும்புலவர் ஔவையார் வியந்து போகிறார். அதனைத் தொடர்ந்து இம்மூவேந்தர்களின் ஒற்றுமை காலத்தால் நீண்டிருக்க வேண்டும் என்று பாடியுள்ளார். புறநானூறு 367 பாடலில் வெளிப்படும் ஔவையாரின் இந்த கருத்தின் மூலமாக போரில்லாத உலகத்தை படைக்க ஔவையார் தூண்டுகோலாக விளங்கினார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த மலையின் உச்சியிலுள்ள தீபம் ஏற்றும் பகுதியை பார்க்கிறோம். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கென்று ஈவார் மேல் நிற்கும் புகழ், இறப்பவர்க்கு கொடுப்பதால் உண்டாகும் புகழை பற்றியே உலகத்தவர் சிறப்பாக பேசுவார் என்கிறது திருக்குறள். வள்ளல் தன்மையோடு புலவர்கள், பாணர்கள், சமண துறவிகள், ஏழை எளியவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கியவன் அதியமான் நெடுமான் அஞ்சி. இதனால் ஏற்பட்ட அதியமானின் புகழ் மூவேந்தர்களையும் அதியமானிடம் பொறாமை கொள்ள வைத்திருந்தது. வீரத்திலும் இறப்பவர்க்கு கொடுப்பதிலும் புகழ் பெற்றிருந்த அதியமானின் மேல் சேரமன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை கோபம் கொண்டு போர் தொடுக்க ஆயத்தமானான். இந்த அதிகமான் நெடுமான் அஞ்சி சமணத்தை போற்றியவன். சங்ககால சமணத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு சங்ககால இலக்கியங்களான மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, நற்றிணை ஆகிய இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற காப்பியங்களும் அக்காலத்தின் கல்வெட்டுகளும் துணை புரிகின்றன. இந்த ஆவணப்படத்தை பாருங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேதினியாய் நீராய்